சிவன் ராத்திரினா என்ன அப்படிங்கிறத பத்தி பேசணும். நள்ளிரவு நட்டம் பயின்றாடும் நாதினே அப்படிங்கிற மாதிரி அந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் மூல காரணமா இருக்கக்கூடிய ஆதி, அது என்னுடைய இருப்பிடம் எதுவா இருக்கு? இருளா இருக்கு. அந்த இருள்ல இருந்துகிட்டு தான் அதுல பரிணாமச்செயல்கள்லாம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அதனுடைய இயக்கம்லாம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அப்படிங்கிறத எடுத்துக்காட்டுறது தான் சிவராத்திரி அப்படிங்கிற மாதிரி விளக்கமா பேசணும். அன்னைக்கு ஏற்கனவே பதிவுகள் இருக்கு. இப்போ சிவன் ராத்திரி கொண்டாட்டம் அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா கொண்டாடுறாங்க. சில பேர் சிவன் கோவில்ல போய் என்ன பண்றாங்க, அந்த பூஜைகள்ல எல்லாம் கலந்துக்கிட்டு இரவு முழுக்க கண் விழித்து சிவ தீட்சையானவங்க என்ன பண்றாங்க, திருவானைக்காவல ஒரு இடத்துல குரூப்பா உட்காந்துக்கிட்டு எல்லா காலமும் சிவ பூஜையை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. சிவ பூஜையை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, விடியற வரைக்கும் செய்யறாங்க. சிவனுக்கு அபிஷேக ஆராதனை நடைபெறுது. பக்தியில இருக்கவங்க வழிபாடு செய்யறாங்க, கண்ணு முடிச்சிருக்காங்க, வழிபாடு செய்யறாங்க. சில பேர் வீட்டுல இருந்துகிட்டே கண்ணு முடிச்சிட்டு இருப்பாங்க, டிவியை பார்த்துக்கிட்டு, இல்ல ஏதாவது தியாயக்கத்தை விளையாண்டுக்கிட்டு, அப்படி ஏதோ ஒரு பயிறு கிழங்கு இதெல்லாம் சாப்பிட்டு விரதமா இருந்துக்கிட்டு கண்ணு முடிச்சுக்கிட்டு இப்படி சிவன் ராத்திரியா கழிக்கிறாங்க. சில இடங்கள்ல என்ன நடக்குது, விடிய விடிய ஆட்டம் பாட்டம் கச்சேரி, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கச்சேரி இப்படி நடந்துகிட்டு இருக்கு. இதுல எது சரியான வழிபாடா இருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு எல்லாம் வந்திருக்கணும். வந்தாதான நியாயம். எது சரியான வழிபாடா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வராட்டி எல்லாரும் ஒவ்வொரு விதமா கொண்டாடுறாங்கல்ல. அப்ப எது சரியான வழிபாடா இருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் வந்திருக்கணும். அது ஏற்கனவே நம்ம பேசும்போது சொல்லியிருக்கோம். போக போக்கியங்களுக்கு நம்ம முடிச்சுட்டு இருக்கோம். இறைவனை அடையணுங்கிற சிந்தனைக்கு தூங்குறோம். இறைவனை அடையணுங்கிற சிந்தனைக்கு தூங்குறோமா இல்லையா? அப்போ போக போக்கியங்களுக்கு தூங்கிட்டு இறைவனை அடையக்கூடிய சிந்தனைக்கு முடிச்சிட்டு இருக்கோம் யாரு? ஞானி. அப்ப ஞானிக்கு இரவு பகல் இல்லைன்னு சொல்றதுக்கு காரணம் அதான். ஆண்டவனுக்கும் இரவு பகல் இல்லை, ஞானிகளுக்கும் இரவு பகல் இல்லை. இப்ப ஆண்டவனுக்கு எப்படி இரவு பகல் இல்லைன்னு சொல்ல முடியும்? நமக்கு இரவு பகல் இருக்கு, வெளிச்சமா இருக்கு. பகல்ல இரவுல இருட்டா இருக்கு, தூங்குறோம். ஆண்டவனுக்கு எப்படி இரவு பகல் இல்லைன்னு சொல்ல முடியும்? அவன் சூரியனாலும் பிரகாசிக்க செய்ய முடியாது அவனை. அவன் இருக்கிறது எப்பவுமே இருளதான். அவன் எப்பவுமே இருளதான் இருக்கான். ஏன்னா அணுவின் உள்ளாரையும் விதைக்கு உள்ளாரையும் ஒரு தாயினுடைய கருவுக்குள்ளாரையும் இருக்கிறாங்களா இல்லையா? அது எல்லாமே எதுல இருக்கு? இருள்ல தான் இருக்கு. அப்போ இருள்ல இருக்கிறவனுக்கு பகல்லையும் அவன் இருப்பிடம் எப்படி இருக்கும்? இருளாதான் இருக்கும். அப்படிங்கிறதுனால அவனுக்கு இரவு பகல் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அன்னைக்கு பேசணும். அப்போ இது மாதிரி கொண்டாட்டங்கள் கொண்டாடி இருக்கோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா கொண்டாடுறாங்க. இப்போ புதுசா வழிபாடுகள்லாம் தோணிடுச்சு. அப்ப எது சரியான முறையா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரணும். வரணும்ல. இப்ப கோவில் எல்லாம் சிவ வழிபாடு திருவானைக்கால்ல நடக்குது. முக்கியமான கோவில்கள்ல சிவன் ராத்திரிக்கு வழிபாடு பண்றாங்களா இல்லையா? காலகாலமா நடந்துட்டு இருக்கு. தஞ்சாவூர் பக்கம்லாம் போனீங்கன்னா 5ஆம் நூற்றாண்டு கோவில்லாம் இருக்கு. இப்ப நம்ம என்ன நூற்றாண்டுல இருக்கா? 21ஆம் 5ஆம் நூற்றாண்டு கோவில், 3ஆம் நூற்றாண்டு கோவில்லாம் இருக்கு, நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு. நான் போயிருக்கேன் அந்த மாதிரி இடங்களுக்குலாம். அது ஆதாரமே இருக்கு. 5ஆம் நூற்றாண்டு கோவில் அப்படிங்கிறதுக்கு அங்க எல்லாமே அந்த சிவன் ராத்திரிக்கு வழிபாடு நடந்துகிட்டே தான் இருக்கு. காலங்காலமா நடந்துகிட்டே தான் இருக்கு. இப்ப நம்ம முன்னோர்கள் அவ்வளவு தீர்க்க தரிசனம் இல்லாதவங்களா, அவ்வளவு ஞானம் இல்லாதவங்களா, அவ்வளவு அறிவு இல்லாதவங்களா, எதுக்கு இந்த மாதிரி வழிபாடுகள்லாம் ஏற்படுத்தி வச்சிருக்காங்க சிவன் ராத்திரி அன்னைக்கு? என்ன வெறும் கண்ணு முழிக்கிறதுக்காக ஒரு வழிபாட்டை ஏற்படுத்தி வச்சிருப்பாங்க அப்படின்னு சிந்தனையை தூண்டணுமா இல்லையா? அப்ப கோயில்கள் எல்லாமே சிவன் ராத்திரி அன்னைக்கு அபிஷேக ஆராதனைகள் நடக்கிற கோயில்கள் எல்லாமே ஏற்கனவே அன்னைக்கு நம்ம பேசின போது சொல்லியிருக்கோம். பஞ்சபிரகாரம் என்ன?
அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். 5 பிரகாரம் திருவானைக்காவல்ல. ஸ்ரீரங்கத்துல 7 பிரகாரம் இருக்கு. வசதி 7 பிரகாரங்கிறது வசதி இருந்தா 7 பிரகாரம். திருவானைக்காவல்ல அந்த காலத்துல இருந்த வசதிக்கு 5 பிரகாரம் போட்டு கட்டிட்டாங்க. ஒரு பிரகாரம் உள்ள கோயில் கூட இருக்கதான் செய்யுது. அதனால அவங்கவுங்க அவரோட வசதிக்கு தகுந்த மாதிரி அது. ஆனா அதுக்கு எல்லாமே ஒரு உள்ளார்ந்த அர்த்தம் இருக்கு. 5 பிரகாரங்கிறது இப்ப உதாரணமா பார்த்தோம். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் அப்படிங்களா. அப்போ வெளி பிரகாரம் 5ஆம் பிரகாரம் ஒரே இறைச்சலா இருக்கு. உள்ளார போக 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 கொஞ்சம் கொஞ்சமா சந்தடி குறைஞ்சி, இறைச்சல்லாம் குறைஞ்சி கருவறைகிட்ட போகும்போது ஒரு பூர்ண அமைதி நிலவுது. அங்க கொடிமரம் இருக்கு, வழிபடம் இருக்கு, நந்தி இருக்கு, கருவறை இருட்டா இருக்கு. அர்ச்சகருக்கு தீபாவளி காஞ்சும் போது அந்த சிவலிங்க தரிசனம் ஏற்படுது. உடனே சிவசிவா நமச்சிவாயா அப்படின்னு அதை கன்னத்துல போட்டு கும்பிட்டுக்கணும். கும்பிட்டுக்கிறோமா இல்லையா? கும்பிட்டுக்கிட்டு வெளியில வந்து வெளியில தியான மண்டபம், வசந்த மண்டபம்னு ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அங்க உட்காந்து தியானம் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு தாற்பயம். இப்படித்தானே பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இந்த கோயில்கள் எல்லாமே ஏதோ ஒரு விஷயத்த மக்களுக்கு உணர்த்துறதுக்காக ஏற்பட்டதுதான். ஏதோ ஒரு விஷயத்த மக்களுக்கு உணர்த்துறதுக்காக. கொடி மரத்துக்கும் ஏக தம்படியான்னு சொல்றப்பல ஏக தம்பம் அப்படின்னு அந்த கொடி மரங்கிறது உங்களோட முருகந்தண்டை தான் குறிக்குது. கொடியேற்றுறதுங்கிறது விழால கொடியேற்றுறாங்களே வெண்மை நிற கொடி. அகம் புறம் எல்லாம் புகுந்து ஒளிர் விந்து நிறம் அது வெண்மை, நீங்கள் நாதம் அது செம்மை, உரமகிழ் சக்தி சிவபாதம் ஆயுள் திறனோடு வீடு அளிக்கும் திறன் கொண்டே அப்படின்னு திருமூலர் பாடுறார். இப்ப வீடு அளிக்க திறன், வீடு வீடு பெற அளிக்கக்கூடிய திறன் கொண்ட குண்டலினி சக்தியானது ஆண்கள்கிட்ட எப்படி இருக்கு? விந்துவா இருக்கு, அது வெண்ணிறமா இருக்கு. பெண்கள்கிட்ட எப்படி இருக்கு? நாதமா இருக்கு, அது சிவப்பா இருக்கு அப்படின்னு திருமூலர் பாடுறார். இது எல்லாமே இந்த கோயில் எல்லாமே அந்த கொடிமரத்துல 3 ஹோல்ஸ் இருக்கும். இடகலை, பிங்கலை, சுழிமனையை குறிக்கக்கூடிய 3 ஹோல்ஸ் உள்ளார இருக்கும். அது மேல வந்து மணி கட்டியிருப்பாங்க. மணி கட்டி கொடி மரத்தை வெள்ளை கொடியை மேலே ஏற்றுவாங்க. அந்த வெள்ளை கொடி மேலே ஏறினோன்னா அந்த மடி அசங்கும் போது நாதம் ஏற்படுது. அப்ப இந்த பிரபஞ்ச இயக்கத்துக்கெல்லாம் எது காரணமா இருக்கு? ஓம்காரங்கிற நாதம், அதை குறிக்கிறது தான் அது. இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் பசு நந்தி இருக்கு, அது பசுபதி பாசம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இது மாதிரி ஒவ்வொன்றுமே ஒவ்வொன்று மக்களை சிந்தனையை தூண்டுறதுக்கும் அறிவை தூண்டுறதுக்கும். என்ன ஏன் அது அறிவை தூண்டணும்? அறிவான பரதெய்வமேங்கிறோம். அந்த ஆண்டவன் எப்படி இருக்கான்? அறிவா இருக்கான். அறிவு கிட்டத்தனமா எதுவுமே நடக்கிறது இல்லை. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், காலையில பகல் வருது, இரவு வருது, மாறி மாறி வருது. சூரியன் வந்து 365 நாள் வருஷத்துக்கு பூமி சுத்தி வருது. வருஷத்துக்கு 365 நாள் சூரியன் பூமி வந்து என்ன பண்ணுது? சூரியனை சுத்தி வருது. சூரியனே சுத்தி வருது, மேலைங்களையும் சாஞ்சிக்குது, மேலைங்களையும் சாஞ்சிக்குது. கரெக்டா 365 கால். அப்போ அந்த பூமிக்குள்ளார இருந்து இயக்கக்கூடிய அந்த ஆண்டவோட தன்மை எப்படி இருக்கு? அறிவுபூர்வமா இருக்கு. நியதிப்படி நடக்குது. எதுவுமே நியதி தவறி எதுவுமே நடக்கிறது இல்லை. அப்படிங்கும் போது அந்த ஆண்டவன் எப்படி இருக்கான்? அறிவா இருக்கான். 1000 தெய்வங்கள் உண்டு சொல்லும் அறிவொளிகள், அறிவொன்று தெய்வம் என்றால் கேள்வியோ அப்படின்னு பாரதியார் போறாரு. அப்போ ஆண்டவன் எப்படி இருக்கான்? அறிவா இருக்கான். அப்படிங்கறதுனால நம்ம முன்னோர்கள் என்ன, அறிவை கொண்டுதான் அறிய முடியும். அறிவு இல்லாம அறிய முடியும். அறிவை கொண்டுதான் அறிய முடியுங்கிறதுனால முன்னோர்கள் பழங்காலத்துல உள்ளவங்க என்ன பண்ணாங்க? சூட்சமா கோவில்ல சில விஷயங்களை ஏற்படுத்தி வச்சு உங்களுடைய அறிவை தூண்டுற விதமா, சிந்தனையை தூண்டுற விதமா செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க. இதுதான் உண்மை. அறிவை தூண்டுற விதமா சேக்கிழார் பிரான் பாடுறாரு, சிவலிங்கம்னா என்ன? தானாக உருவிற்கும் அறிவிற்கும் காரணமாய் வீணாக மடிந்தவருக்கு நிகழ் குறியாம் சிவலிங்கம்ங்கிறாரு. அப்ப சிவலிங்கம்ங்கிறது எது? ஒரு குறியீடு. என்ன இறைவனுடைய தன்மை எப்படி இருக்கு? உருவமா இருக்காரா? அருவமா இருக்காரா? அருவாரூபமா இருக்காரா அப்படின்னு பார்த்தா அவருக்கு உருவம் இல்லை.
ஜோதிமயமா இருக்காரு. ஆனா அவரே ரூபமாவும் இருப்பாரு, அவரே அருவாரூபமாவும் இருப்பாரு. எல்லாமே இருக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கு? ஆண்டவனுக்கு இருக்கு. படைக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கு? ஆண்டவனுக்கு இருக்கு. ஆண்டவன் இருக்கக்கூடிய இடமாக இருளுக்கு படைக்கிற சக்தி இல்லை. இருளுக்கு படைக்கிற சக்தி இல்லை. இருளும் பூரணம் தான், ஆண்டவனுக்கு பூரணம் தான். ஆனா ஆண்டவனுக்கு படைக்கிற சக்தி இருக்கு. படைச்சு காத்து லயமாக்கக்கூடிய தன்மை அந்த ஆண்டவனுக்கு இருக்கு. அப்படிங்கறதுனால இது குறியீடு. சேக்கிலார் பிரான் சொல்ற மாதிரி சிவலிங்கங்கிறது ஒரு குறியீடு. அது மாதிரி நம்ம துண்ணூறு பூசிக்கிறோம், பட்டா போட்டுக்கிறோம், நாம வச்சுக்கிறோம், எல்லாமே ஒரு குறியீடு தானே ஒழிய ஏதோ ஒரு விஷயத்த மக்களுக்கு உணர்த்தணும்னு ஏற்பட்டது தானே. அப்போ நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள்லாம் எப்படி இருக்கணும்? அறிவை தூண்டுற மாதிரி, சிந்தனையை தூண்டுற மாதிரி இருந்தாதான் ஒரு மனிதன் ஞானம் பெற முடியும். அறிவின் அறிவால் அறிவின் தெளிவால் தெளிவனும் தெளிவாய் தேர்ந்தது ஞானம். ஞானமே உணர்வு, உணர்வே உயர்வு, உணர்வை அறிவது உங்களின் அறிவு. அறிவா இருப்பது யாரு? நான். அப்படிங்கும் போது அந்த அறிவுல விளக்கம் ஏற்படும் போதுதான் ஞானம் கிடைக்குது. அந்த அறிவா இருப்பது நான் உணரக்கூடிய தன்மை கிடைக்குது இல்லையா? அப்போ எந்த ஒரு செயலுமே நம்முடைய முன்னேற்றத்துக்கு, நம்மளுடைய அறிவினுடைய விளக்கத்துக்கு ஒரு தோதா இருந்தாதான், எந்த ஒரு வழிபாடுமே இருந்தாதான் அந்த வழிபாட்டினால பயன். இல்லாட்டி அந்த வழிபாட்டினால என்ன பயன்? ஒண்ணுமே பயன் இல்லை. சரி, இது ஒரு பக்கம் இருக்கணும். இது அறிவை தூண்டுற விதம். நம்ம பல காலத்துல முன்னோர்கள் ஏற்படுத்தி வச்சதை அறிவை தூண்டுற விதம். இப்ப நம்ம வழிபடுறோமா சிவராத்திரிக்கு, இது என்ன பண்ணுது? இது என்ன பண்ணுது? உணர்வை தூண்டுது. உணர்வை தூண்டி உணர்வோட உச்சத்துல கொண்டு போய் வைக்குது உங்களை. உணர்வை தூண்டி உணர்வோட உச்சத்துல கொண்டு போய் வைக்கும் போது அந்த அறிவுக்கு வேலை இல்லை, உணர்ச்சிக்கு தான், உணர்ச்சி அம்சத்துக்கு தான் வேலை. உணர்ச்சி அம்சத்துக்கு வேலையா இருக்கும் போது என்ன நடக்குதுங்க? உணர்ச்சி உச்சத்துல இப்ப கிராமத்துல திருவிழா நடக்குது, பட்டம் நம்ம ஊர் கிளப்புறானுங்க, 50 பொம்பளைங்க இருக்காங்க, அதுல ஒரு பொம்பளைக்கு சாமி வந்துருது. மற்ற பொம்பளைங்களுக்கு ஆடணும்னு ஆசைதான், ஆனா ஆட மாட்டாங்க. எப்ப இந்த பொம்பளைக்கு சாமி வந்ததோ எல்லா பொம்பளையும் சாமி ஆட ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரௌடு மென்டாலிட்டி. கிரௌடு மென்டாலிட்டி. இப்போ கல்யாணத்துல பந்தி ஆரம்பிச்சிச்சு. பந்தி ஆரம்பிச்சா எல்லாருமே உடனே ஜுடுதுன்னு போக மாட்டான், உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பான், யாராவது எந்திரிக்கிறானா போறானா அப்படின்னு. ஒருத்தன் உள்ளார போனா அடுத்த 5ஆவது நிமிஷம் பந்தி ஃபுல்லாயிடும். அப்ப அந்த காலத்துலலாம் அது கிடையாது. அந்த காலத்துலலாம் எப்படின்னாக்கா சாப்பாட்டுக்கு ஒவ்வொருத்தரையும் நம்ம போய் கூப்பிடணும், கூப்பிட்டாதான் வருவாங்க, இலையில உட்காருவாங்க. அந்த காலம்லாம் மலையேறி போய் இப்ப இலைக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்க காலமா போயிடுச்சு. அதனால ஒருத்தர் உள்ளார போனா என்ன ஆகுது? வேன்ல போயிட்டு இருக்கான், ஒருத்தர் ரெஸ்ட் ரூம் போகணும்னு ஆசைப்படுறாரு, வண்டி நிறுத்தணும்னா என்ன ஆகுது? இதுக்கு பேர் என்ன அப்படின்னா கிரௌடு மென்டாலிட்டி. கிரௌடு மென்டாலிட்டி. அந்த கிரௌடு ஒருத்தன் என்ன பண்ணா வெள்ளாட ஒரு ஆட்டை பிடிச்சி பள்ளத்துல போட்டா என்ன, பின்னாடி வர ஆடெல்லாம் பொத்து பொத்துன்னு விழுந்துடும், காடு உடையும் மாதிரி நினைக்காது. வெள்ளாடு வளர்த்தவருக்கு தெரியும், செல்வராஜ் அப்படித்தானே. அதுக்கு பேர் என்னன்னா கிரௌடு மென்டாலிட்டி. அதே மாதிரி ஒருத்தர் அந்த உணர்ச்சி வசப்பட்டு அழுது ஆட்டம் போடும்போது எல்லாத்துக்கும் அது தோணிடுது, எல்லாரும் ஆட்டம் போடுறாங்க. அப்போ அதை பார்த்துக்கிட்டே இந்த புஷ்பாவுக்கு என்ன தோணுது? அது மாதிரிதான் நம்மளும் சந்தோஷமா இருக்கலாம் போல் இருக்கு, நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலையே, அந்த எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம என்ன பண்றோம்? நம்ம ஏமாந்து போயிட்டோமா, இவன்ட்ட இந்த வெட்டியா இந்த ஆள்கிட்ட போய் உட்காந்து இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு கும்பலும் இல்லை, ஒரு மண்ணு இல்லை, ஒரு கவர்ச்சியும் இல்லை. என்ன சந்தோஷம் கிடைக்க போது? நம்ம ஏமாந்து போயிட்டோமா அப்படின்னு அந்த பொண்ணு நினைக்கிறதுல தப்பு இல்லை தானே. ஆனா இந்த சம்பவம் இந்த மாதிரி வழிபாடு பண்ணக்கூடிய இடங்கள்ல மாத்திரம்தான் நடக்குதா அப்படின்னு பார்த்தா இல்ல. அதுக்கு ஆதாரம் இருக்கு. மைக்கேல் ஜாக்சன் ஒரு பாடகர் இருந்தார், தெரியுமா? அவர் கச்சேரிக்கு எவ்வளவு பேர் வருவாங்க? குறைஞ்சது 1 லட்சம். 1 லட்சங்கிறது 5 லட்சம் வந்த உதாரணங்கள்லாம் கூட இருக்கு.
அவர் கச்சேரியில என்ன நடக்கும்? ஆம்புலன்ஸ் ரெடியா இருக்கும். ஆம்புலன்ஸ் ரெடியா இருக்கும். அங்க அப்ப அந்த கச்சேரியில என்ன நடந்தது? உணர்ச்சியை தூண்டி உணர்ச்சியை உச்சத்துல கொண்டு போய் வச்சிடுறாரு மைக்கேல் ஜாக்சன். அடி நிமித்தி எடுத்த ட்ரம்ஸ போட்டு என்ன பண்றான்? உணர்ச்சி தூண்டப்பட்டு ஆடுறான் பாடுறான் கொண்டாடுறான். உச்சத்துல போய் என்ன பண்றான்? கீழே விழுவுறான். செத்து கூட போயிருக்கானுங்க மைக்கேல் ஜாக்சன் கச்சேரியில. நீங்க வேணா மைக்கேல் ஜாக்சனை போய் போட்டு பாருங்க டிவியில. உங்களுக்கும் அது மாதிரி உணர்ச்சியோட உச்சத்துல போறீங்களா இல்லையான்னு பார்ப்போம். அதுக்கு பேர் ஆமா, இது உணர்ச்சியின் உச்சத்தை தூண்டுறதுடைய அதுக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அப்படிங்கறது உங்களுடைய சிந்தனைக்கே நான் விட்டுறேன். ஆனா உணர்ச்சியோட உச்சத்தை தூண்டும் போது என்ன நடக்குது அப்படின்னா அங்க ஒரு அமைதி ஏற்படத்தான் செய்யுது. ஆனா அந்த அமைதி சாஸ்வதமா நிரந்தரமா அப்படின்னு கேட்டா இல்ல. அந்த அமைதி கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும். வீட்டுக்கு வந்தோன்னா என்ன ஆகும்? எது உண்மையான வழிபாடா இருக்க முடியும்? சிந்தனைய அறிவை தூண்டுற வழிபாடு தானே சரியா இருக்க முடியும். உணர்ச்சியை தூண்டுறது சரியா இருக்க முடியுமா? இப்போ உங்களையே உணர்ச்சியை தூண்டி ஹிப்னடைஸ் பண்ணி என்னால பண்ண முடியுமா? முடியாதா? நம்ம அது உண்மைக்கு புறம்பானது அல்லவா? அது நம்ம செய்யலாமா அப்படிங்கிற தன்மையில நம்ம அதெல்லாம் செய்யறது இல்லை. என்ன நம்ம மனப்பான்மை என்ன? உண்மையை தேடுறவங்க உண்மையான இடத்துக்கு கண்டிப்பா வருவாங்க. என்ன வரவங்க கம்மியா இருந்தாலும் நம்ம அவங்களுடைய அறிவுடைய முன்னேற்றத்துக்கும் அவங்களுடைய அறிவுடைய ஏற்றத்துக்கும் நம்ம உண்மையா இருந்து நம்ம பரஞ்சலியமான சிஷியனா நம்ம உள்ளதை உள்ளவாறு செல்வோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தாற்பயம். நம்ம எதுக்குமே அடிக்கடி சொல்றதுதான். மற்ற இடங்களுக்கு போய் பார்த்தாதான் தெரியும் என்ன அவங்கெல்லாம் என்னென்ன எதிர்பார்ப்புல இருக்காங்க. அங்க உண்மையான ஞானம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு போய் பார்த்தாதான் தெரியும். அப்படிங்கறதுனால இப்ப இவனை பத்தி கூட உங்களோட குருநாதரை பத்தி கூட சில விஷயங்கள் கேள்விப்பட்டேன். சில செய்திகள் கேள்விப்பட்டேன். என்ன கேள்விப்பட்டேன் அப்படின்னாக்கா, இவரு தன்னை முன்னிலைப்படுத்துகிறாரு, அவரோட குருநாதரை முன்னிலைப்படுத்தல அப்படிங்கிற மாதிரி யாரோ சிலர் பேசிக்கிறதா காதுக்கு வந்தது. நம்ம உண்மையிலேயே அப்படி நடத்தல. நம்ம ஏன் நம்ம தனியா நடத்துறோம் அப்படின்னா, தனியா ஏன் நடத்துறோம் அப்படின்னா நிர்வாக காரணங்களுக்காகவும் நமக்கு ஒரு அங்கீகாரம் இல்லாத காரணத்தினாலையும் தன்னிச்சையா செயல்பட முடியும் அப்படிங்கிறது காரணத்தினாலையும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி பதவி சேவையா செய்யாது விட முடியாதுங்கிற காரணத்தினாலையும் நம்ம தனியா நடத்திட்டு இருக்கோம். வேற காரணம்லாம் இல்லை. வேற எந்த காரணமும் இல்லை. இதை தனியா நடத்தி நம்ம பணம் சம்பாதிக்கலாம், தனியா நடத்தி புகழ் அடையலாம், தனியா சம்பாதிச்சு பொருளை அடையலாம் அப்படிங்கிற எண்ணம்லாம் கிடையாது. முக்கியமா நிர்வாக காரணம். நம்ம வேற ஒரு பேர்ல நம்ம இயங்கணும் அப்படின்னா நம்ம அவனுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளாகும். நமக்கு அப்படி இருந்தாலுமே நமக்கு அங்கீகாரம் இல்லாத, முக்கியமா நமக்கு அங்கீகாரம் உரிய அங்கீகாரம் இல்லாதனாலதான் நம்ம தனியா பண்றோம். அதனால எந்த காலத்திலயும் நம்ம நமக்கு முக்கியத்துவத்தை தேடினதே இல்லை. முக்கியத்துவம் அது எப்படியோ ஏற்பட்டு போச்சு. நான் என்ன வணங்குங்க, எனக்கு மாலை மரியாதை செய்யுங்க அப்படின்னு நான் எந்த காலத்துல யார்ட்டையும் போய் சொன்னதில்லை. அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்கிறதுங்கிறது இவங்க எப்படி கண்டுபிடிச்சு அதெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்கிறது எனக்கு இன்னைக்குமே ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. அது ஏதோ சந்தர்ப்பமா ஏற்பட்டு போய் அது ஏன் நடந்தது அப்படின்னா என் மேல கொண்ட விசுவாசத்தினாலையும் என் மேல கொண்ட பக்தியினாலையும் இவர் உண்மையானவராக தெரிகிறாரே, இவருக்கு தகுந்த மரியாதை செய்யணுங்கிற எண்ணத்தினாலையும் அது தானா ஏற்பட்டு போச்ச ஒழிய நம்ம அதை தேடவே இல்லை. அப்படித்தான் ஏற்பட்டு போச்சு. எனக்கு நீங்க எல்லாம் மரியாதை செய்றீங்கன்னா அந்த மரியாதை நான் எனக்கு செய்யுங்கன்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாப்பா, எனக்கு அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு ஐயா கேட்டிருக்காரு அப்படின்னா எதையுமே நான் கேட்டதில்லை. நம்ம நம்ம இடத்துல நம்ம கரண்டுல என்ன நம்ம இந்த சேவைய பரஞ்சலி மகானுடைய சேவைய பரஞ்சலி மகான் பரப்பு ஞானவழி சாமிகள் பரப்பு அப்படின்னு சொன்னதுனால அந்த சேவையை எந்தவித பிரதிபலனும் எதிர்பாராது செஞ்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு அப்படிதான் இருப்போம், நாளைக்கு அப்படித்தான் இருப்போம். இந்த சபை இந்த இடத்துலயே இப்படியே
நடந்துகிட்டு இருந்தாலும் சரிதான், இல்ல வளர்ச்சி அடைந்தாலும் சரிதான், அது என்ன பாதிக்க போறதில்ல. வளர்ச்சி அடைந்தா சிஷ்ய பிள்ளைகளுக்கு நல்லது. இந்த இடம் பத்தாவது இருந்து இன்னொரு இடம் ஒரு ஏற்பாடு பண்ணி அந்த இடத்துலயும் நம்ம சிறப்பாக சாப்பாடு நடத்துறோம் அப்படின்னா அது அப்படி இருந்தாலுமே இல்லை இப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னாலுமே அது நமக்கு வந்து விதிக்கப்பட்டது அப்படின்னு அதை ஏற்றுக்கிட்டு சந்தோஷமான முறையில் சபையை நடத்திட்டு போறது தான் என்னுடைய தன்மை. அப்படிங்கிறனால நம்ம அதெல்லாம் எதிர்பார்க்கறதில்ல. புரியாதவங்க வந்து இவர் தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறாரு அப்படின்னு ஒரு தப்பான ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. இருக்கட்டும், அதனால நம்ம ஒரு பொது வாழ்க்கைன்னு வந்துட்டா இது சகஜம் அப்படிங்கறதுனால நம்ம அதை பெருசா எடுத்துக்கிறது இல்லை. அது இல்லாம இப்ப வீடியோ எடுக்கிறத நிறைய விஷயங்கள் பேசுறீங்க, நம்ம பதிவு பண்ணி வச்சுக்கிட்டாக்கா பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு உலகவாளோட ஏக்கம் தான். அவங்களோட ஏக்கத்தை தீக்கிற விதமா தான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கே நம்ம ஒத்துக்கிட்டோமே ஒழிய இதுல எனக்கு முன்னிலைப்படுத்தணும், இது என்னுடைய மூஞ்சி ஃபேஸ்புக்ல தெரியணும், யூடியூப்ல தெரியணும்னா எனக்கு ஏதாவது என்னமா அது மாதிரி நினைச்சு ஏமாந்து கூடாதீங்க. அது மாதிரிலாம் எந்த எண்ணமும் கிடையாது. நம்ம ஏதோ ஒரு விஷயம் நல்ல விஷயம் சொல்றோம், அந்த நல்ல விஷயம் நம்மளோட போயிடக்கூடாது. நமக்கு பிற்பாடம் நம்ம சிஷ்ய பிள்ளைகளுக்கு பயன்படுறோம் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் சொந்த விஷயங்களும் சொந்தமா என்னுடைய எண்ணத்துல உயிர்த்த கருத்துக்களையும் சொல்றோம். நம்ம யார் ஒருத்தருமே அந்த ஆன்மீகத்தை பொறுத்தளவுல சொந்தமா பேச முடியாது. யாராவது ஒருத்தர் காப்பி அடிச்சுதான் பேசுறோம். பரஞ்சலிமான ஒருத்தர் தான் என்னுளுக்கு இன்னுளே மூலம் அப்படின்னு எழுதினார முடிய மற்றவங்க யாரா இருந்தாலும் என்ன பண்ணணும், அதை காப்பி பண்ணாம திருமூலர் சொல்றாரு திருவள்ளுவர் சொல்றாருன்னு சொல்லாம சொல்ல முடியுமா? திருவள்ளுவர் எதை சொல்றாரு அப்படிங்கிறதுக்காக நம்ம நெற்றிக்கண்ணை திறந்ததுனால அவர் எந்த நிலையில இருந்து சொன்னாரு அப்படிங்கிற தன்மையா நம்ம விளக்கமா சொல்ல முடியுமா ஒழிய அவர் சொன்னதானே நம்ம சொல்றோம். அப்படிங்கிறனால காப்பி பண்ணாம யாருமே பேச முடியாது. அப்படி பேசும்போது சில விளக்கங்கள் என்ன அறியாமலேயே என்னுடைய சிந்தனை குறித்த கருத்துக்களும் வரதான் செய்யுது, வரலன்னு சொல்ல முடியாது. அப்படிங்கிறனால அதெல்லாம் பாதுகாத்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த வீடியோ பதிவு வந்து ஆரம்பிச்சோடைய என்ன முன்னிலைப்படுத்துறதுக்காக இல்லை. அதை முன்னாடி சிஷ்ய பிள்ளைகள் வந்து புரிஞ்சுக்கணும். உங்களுடைய சபை வந்து உண்மையான சபை, என்ன உள்ளதை உள்ளவாறு எடுத்து சொல்ற சபை, எதையுமே எதிர்பார்க்காத சபை, சிஷ்ய பிள்ளைகளோட முன்னேற்றத்தை மாத்திரமே கருத்தில் கொண்ட சபை அப்படிங்கிறதுனால ஒரு சரியான இடத்துலதான் வந்து இணைஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறத நினைச்சு ஒரு சந்தோஷப்பட்டுக்குங்க. அந்த தியானத்தை தொடர்ச்சியா செய்யுங்க. மற்ற இடங்கள்ல கவர்ச்சியா பேசலாம், நிகழ்வுகள் நல்லா சிறப்பா நடக்கலாம். நிகழ்வுகள்லாம் நல்லா நடக்குதுல சில இடங்கள்ல அதை பார்க்கும்போது நமக்கே 14 கோடி பார்வையாளர் அப்படிங்கும் போது நம்ம யூடியூப் யாரு பாக்குறா, அவ்வளவு பார்வையாளர்கள் இல்லை. இருந்தாலுமே நம்ம உண்மையை பேசுறோம், சத்தியத்தை பேசுறோம். அப்படிங்கிறதுனால என்றைக்கு இருந்தாலும் சத்தியம் ஒரு நாள் வெளியில வந்தே தீரும். அப்படிங்கிறதுனால அது என்றைக்கு இருந்தாலும் ஒரு இந்த யூடியூப் நம்ம பேசுற கருத்துக்கள் எல்லாம் என்றைக்கா ஒரு நாள் பயன் தரும், என்றைக்கா ஒரு நாள் பயன் தரும். நம்ம உண்மையை பேசுறோம், உண்மைக்காக பாடுபடுறோம். அப்படிங்கிறதுனால அந்த அளவுல நம்ம இந்த விஷயத்தை தெளிவுபடுத்த வேண்டியது என்னுடைய எண்ணமா இருந்தது. அதை இந்த சத்தங்கத்தை பயன்படுத்திட்டு தெளிவுபடுத்திட்டேன். இருபது தத்துவங்களை சொல்ல முடியாது, அது இன்னொரு சந்தர்ப்பத்துல பேசுறோம். அப்ப மறுபடியும் ஏன்றையா பேசுறோம். 20 தத்துவம் முன்னாடி கூட அந்த அறிவு பேசினாங்களா, அது கிட்டத்தட்ட அது வர்றாங்க. இன்னும் முழுமையா வரல, நம்ம முழுமையா அவங்களுக்கு அது தெரியாது. அவங்க நெற்றிக்கண்ணை திறந்தாதான் இதுக்கெல்லாம் பதில் அளிக்க முடியும். அவங்க வந்து இருந்தாலும் ஒரு சிந்தனையாளர் தான், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. சிந்தனையாளர் அப்படிங்கிறதுனால எந்த சிந்தனை, அதாவது இப்போ எதுவுமே சொல்லப்படாத கருத்துக்கள் கிடையாது. இந்தியன் பிலாசபிலையோ ஞான நூல்கள்லயோ ஆத்ம போதத்துல சொல்லாதே நம்ம பேச போறோம். எல்லாமே சொல்லிதான் இருக்காங்க. இது என்ன புதுசா? இது நம்ம புதுசா எங்க இருந்தாலும் கொண்டாந்து அவங்களுக்கு நெட்டில காமிச்சுட்டு இது என்னோட பொருள்னு சொல்ல முடியுமா?
அதனால எல்லாமே சொல்லப்பட்டுதான் இருக்கு. ஆனா சொல்லப்பட்டுதான் இருக்கு அப்படின்னாலும் அது அனுபவத்துக்கு வராத வரைக்கும் பலன் அளிக்காது. ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது அப்படிங்கறதுனால, நெற்றிக்கணக்கு உறவாது ஒரு மனிதனுக்கு ஞானம் இல்லை, நெற்றிக்கணக்கு உறவாது ஒரு மனிதனுக்கு புத்தி இல்லை அப்படிங்கறதுனால இந்த நெற்றிக்கண்ணை திறந்து தியானம் பண்ணி என்ன என்ன பண்ணணும், ஆறாதாரத்தில் உள்ள மாசுகள் எல்லாம் நீங்கி எத்தனையோ ஜென்மாக்கள்ல நினைச்ச நினைப்புகளோட எண்ணங்கள் எல்லாம் பயஞ்சு கிடக்குது ஆறாதாரத்துல, அதெல்லாம் நீங்கி என்ன அந்த ஆண்டவனுடைய தன்மையை போய் அடையணும். அதுதான் உண்மை. அப்படிங்கறதுனால இது நெற்றிக்கண்ணை திறந்து தியானம் பண்ணாலே அறிவு விளக்கம் ஏற்படாது. அதனால அவங்க அறிவு விளக்கம் வந்து சிந்தனையாளர் தானே. நிறைய நூல்களை படிக்கும் போது சிந்தனையாளருக்கு சாதாரணமான ஒரு அறிவு ஆராய்ச்சி உள்ளவனுக்கு இந்த மாதிரி விளக்கங்கள் தானா ஏற்பட்டு போயிடும். தானா ஏற்பட்டு போயிடும். அதனால ஆனா அந்த விளக்கம் சரிதானா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி வரும். இப்ப நாத்திகனே எடுத்துக்கிட்டா நத்திங் பை சான்ஸ் அப்படிங்கிறாரு பரஞ்சலி மகர். நத்திங், எதுவுமே ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறாரு. என்ன வெங்காயத்தை உரிக்கிற மாதிரி பெரியார் சொன்னார்ல, வெங்காயம் உரிச்சுக்கிட்டே போனா என்ன இருக்கும்? ஒண்ணுமே இல்லைன்னா இப்ப ஏன் இந்த பூமி சுத்துது? ஒண்ணுமே இல்லைன்னா ஏன் உன் மூச்சு காத்து ஓடுது? ஒண்ணுமே இல்லைன்னா உன் இதய துடிக்குது. அப்ப ஏதோ ஒண்ணு இருக்கு. பை சான்ஸ் தேர் இஸ் சம்திங், ஏன் அது இயங்கிட்டு இருக்கு? யாரு அதை ஏங்க சொன்னா தெரியாது. பை சான்ஸ், சந்தர்ப்பம். இந்த பிரபஞ்சம் எப்படி தோணுச்சு? சந்தர்ப்பமா தோணுச்சு. அதான உண்மை. அப்படிங்கிறதுனால சிந்தனையாளன் என்ன சொல்லுவான், ஒண்ணுமே இல்லாதது இவனுங்க எல்லாமே வந்து என்ன பண்றான், ஒண்ணுமே இல்லாததுதான்பா இவன் வந்து எல்லாம் அதை இதை கற்பிதம் பண்ணி கடவுளை கற்பித்தவன் முட்டாள் இதெல்லாம் போட்டுறாதீங்க. கற்பனை எடுக்கும். அரசியல் பேசக்கூடாது, அதனால பேசாம இருக்க முடியாது. கற்பித்தவன் முட்டாள்னு சொல்றாருல, அப்ப ஏன்னா சிந்தனை பண்றாங்க, ஆனா சிந்தனைல முழுமை இல்லை, அவ்வளவுதான். ஒண்ணுமே இல்லை, ஆனா ஏதோ ஒண்ணு இருந்தாலும் ஏங்க முடியும். அந்த ஏதோ ஒண்ணு என்ன, அதை நீ அறிவு ஆராய்ச்சி பண்ணணுமா இல்லையா? அதனால எல்லாத்தாலையும் அதுக்கு பதில் விளக்கம் தர முடியாது. நம்ம பேசுவோம். பகவத்கீதையெல்லாம் படிங்க, அதெல்லாம் தப்பு கிடையாது, நல்ல நூல் தான். பகவத்கீதை அப்படிங்கிறது வந்து பெரிய ஆன்மீக விளக்கம் உள்ள நூல் தான். சந்தோஷம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படுத்தும் நிர்வாகம், நிலவட்டும் புன்சிரிப்பு, உலக மக்கள் முகங்களில் வளர்க ஆன்மீகம், வாழ்க வாழ்வாங்கு. சந்தோஷம்.